அளவற்ற வரலாறும் நிகரில்லா பேர் அன்படையும் ஆகிய எல்லாம் அல்லாஹுவின் பேரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய கிருபை கொண்டு இஷா தொழுகைக்கு பிறகு வாராந்திர ஹதீஸ் விளக்க உரை நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் கொண்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் முஸ்னத் அகமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 23,280வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியினுடைய விளக்கத்தை பார்க்கிறோம். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை நமக்கு விளக்குகிறார்கள். ஒரு அற்புதமான செய்தி, உள்ளம் சார்ந்து அந்த உள்ளத்தை நாம் எப்படி பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், நம்முடைய உள்ளத்தை எந்த அடிப்படையில் வைத்து கொண்டால் வெற்றி இருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். ஹுதைபா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, தொகரோடு ஃபித்னத்து அலா குலூபி, அதாவது உள்ளத்திற்கு சில தீமைகள் எடுத்து காட்டப்படும். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அது எப்படி எடுத்து காட்டப்படும் என்று சொன்னால், அருளல் கசீர், அடுக்கடுக்காக. கசீர் என்று சொன்னால் அதாவது பாய் என்று அர்த்தம். எப்படி பாய் அதனுடைய கோரைகள் அடுக்கடுக்காக இருக்கிறதோ, அது மாதிரி ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தீமைகள் அடுக்கடுக்காக எடுத்து காட்டப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக, இது போன்ற பயான் நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்கிறோம். இது போன்ற பயான் நிகழ்ச்சிகளில் வட்டி பாவம் என்பது நமக்கு தெரிய வருகிறது, விபச்சாரம் செய்வது பாவம் என்று தெரியுது, மது குடிப்பது பாவம் என்று தெரிகிறது, பொய் பேசுவது பாவம் என்று தெரிகிறது. இப்படி பல்வேறு விதமான பாவங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அல்லது நாமே ஒரு குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து படிக்கிறோம், அதில் இறைவனுடைய பல்வேறு போதனைகள் இருக்கிறது. அப்படி படிக்கும் பொழுது எதெல்லாம் பாவம் அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்கிறோம். இப்படி பல்வேறு வகைகளில் நம்முடைய நட்போட்டாரங்கள் வழியாகவும் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால், அந்த உள்ளத்திற்கு பாவத்தை எடுத்து காமிப்பான். இதெல்லாம் தீமை, இதெல்லாம் தவறு தான் என்று சொல்லி அல்லாஹ் எடுத்து காமிப்பான். அதை நபி அவர்கள் எப்படி சொல்கிறாங்க, அருளல் கசீர், அடுக்கடுக்காக அந்த தீமை அந்த உள்ளத்திற்கு எடுத்து காட்டப்படும். அப்படி எடுத்து காட்டப்படக்கூடிய நேரத்தில் அந்த உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியில் நமக்கு வளர்க்குறாங்க. ஃபஅய்யு கல்பி அன்கரஹ, எந்த உள்ளம் அந்த தீமையை வெறுக்கிறதோ, அன்கரஹ அதை வெறுத்து ஒதுக்குகிறதோ, இது தீமை தான், இது பாவம் தான் என்று சொல்லி எந்த உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகிறதோ, அதுக்கு உதாரணத்தை நபி அவர்கள் சொல்கிறார்கள், நுக்கித்தத்து பீஹி நுக்குத்தத்து பைலா, அந்த உள்ளத்தில் ஒரு வெண்புள்ளியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். அந்த உள்ளத்தில் ஒரு வெண்புள்ளி ஏற்பட்டு விடுகிறது. பொதுவாக இதை நம்ம எப்படி உணரணும்னு சொன்னால், பொதுவாக சில நன்மையான காரியங்களை செய்வோம். அது நன்மையான காரியங்களை செய்த உடனே உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். உதாரணம் சொல்வதாக இருந்தால், மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நாமளாக விரும்பி ஒரு இஹ்லாஸாக ஒரு அமலை செய்யும் பொழுது, ஒரு ரமலானுடைய காலகட்டம்னு வச்சுக்கோங்க, கடைசி 10 இரவுகள் அந்த ஒற்றைப்படை இறைவனுடைய நன்மைகளை அடைய வேண்டும் என்று சொல்லி இஹ்லாஸாக நின்று நாம் வணங்கக்கூடிய நேரத்தில், அந்த வணக்க வழிபாடை செய்து முடித்ததுக்கு பிறகு நம்முடைய உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி ஏற்படுமே. இந்த மகிழ்ச்சி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க, ஒரு தீமையை கண்டு அதை வெறுத்து அன்கரஹ அதை வெறுத்து அதை விட்டு விலகி யார் விட்டாரோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு வெண்புள்ளியை ஏற்படுத்துகிறான். இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தொடர்கிறார்கள், ஐயு கல்வி முஸ்ரிபஹா, எந்த உள்ளம் அந்த தீமையை பற்றி பிடித்துகிறதோ, முஷ்ரிப் என்று சொன்னால் அதாவது ஷிராக்னா செருப்புக்கு சொல்லுவாங்க, அரபியில் ஷிராக் என்று சொன்னால் செருப்பு என்று அர்த்தம். அது காலோடு ஒட்டி பிடிக்கக்கூடிய ஒன்று, அதனுடைய வேறு சொல்லு தான் முஷ்ரிபஹா. அப்போ அந்த மாதிரி எந்த உள்ளம் அந்த தீமையை பற்றி பிடித்து விட்டதோ, ஒரு தீமைன்னு தெரிஞ்சும் கூட அந்த தீமையை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த உள்ளம் அதுக்கு தயாராகிவிட்டது என்று சொன்னால், தீமையை செய்ய ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால், நபி அவர்கள் சொல்கிறார்கள், நுக்குத்தத்து பீஹி நுக்குத்தத்து சௌதா, அந்த உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளியை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பாக ஒரு புள்ளி வைக்கப்பட்டு விடுகிறது. இதை சொல்லிட்டு இதை ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க, ஹத்தா யஸீர கல்பு அலா கல்பை, இப்படி 2 விதமான உள்ளமாக இருக்கிறது. ஒரு உள்ளம் அந்த உள்ளத்தில் வெண்புள்ளி வைக்கப்பட்டு தீமையை விட்டு விலகி இருந்த உள்ளம், இன்னொரு உள்ளம் தீமையை செய்து தீமையை நாடி அந்த தீமையை செய்த காரணத்தினால் அந்த உள்ளத்தில் கரும்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. இப்படி 2 உள்ளமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விளக்குகிறார்கள், அபியல மிஸ்லி சஃபா, எந்த உள்ளம் வெண்புள்ளி வைக்கப்பட்டதோ, வெள்ளையான ஒரு டாட் வைக்கப்பட்டதோ, மிஸ்லி சஃபா, அது இன்னும் வெண்மையாக மாறுகிறது. சஃபா என்று சொன்னால் அரபியில்
வெள்ளைக்கு தூய்மையான வெள்ளை என்று சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, அந்த வெண்மையான உள்ளம் எப்படி மாறுகிறது என்று சொன்னால் இன்னும் வெண்மையாக மாறிவிடுகிறது. லா தலுர்ருஹு ஃபித்னத்து மா தாமத்தி சமாவாத்து வல்லர். எவ்வளவு அற்புதம் வளர்க்குறாங்க பாருங்க சொல்ல. இந்த செய்தியில் அழகா சொல்றாங்க, இந்த வானம் பூமி உள்ள காலம் வரைக்கும் அந்த உள்ளம் அந்த தீமையின் பக்கம் போகவே செய்யாது. அது வெண்மைப்படுத்தப்பட்டு விட்டது, தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த தீமையின் பால் ஒருபோதும் அது செல்லாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, மா தாமத்தி சமாவாத்து வல்லர். இந்த வானமும் பூமியும் உலகம் இருக்கின்ற வரைக்கும், எந்த ஒரு மனிதனும் உலகம் இருக்க வரைக்கும் இருக்க போறோமா? நம்முடைய காலத்தில் இன்னைக்கு உலகம் அழியும் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, நபி அவர்களுடைய அந்த எச்சரிக்கை நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், ஆனால் நம்ம வானபூமி இருக்கிற வரைக்கும் இருப்போமா? ஒரு 10 வருஷமா, 5 வருஷமா, 6 வருஷமா, அடுத்த நொடியோ தெரியாது மூத்த பற்றி. ஆனால் ரசூல் எப்படி விளக்குறாங்க, வானபூமி இருக்கிற வரைக்கும். அப்படின்னா நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பாவத்தை செய்ய மாட்டாய் என்று அர்த்தம். ஒரு தீமையை வெறுத்து ஒதுங்கினால் அந்த உள்ளம் எப்படி ஆகிறது, ஒருபோதும் அந்த தீமையின் பக்கம் செல்லாத வரைக்கும் அது ஆகிவிடுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, வல் ஆகிர அஸ்வத, அந்த கருப்பு உள்ளமாக இருந்தது அந்த உள்ளம் எப்படி ஆகிவிடுதுன்னு சொன்னா, லா தஅரிஃபு மௌரூஃபன், அதாவது வல் ஆகிரி அஸ்வத்த முர்பதன், அந்த கரும்பு நிறத்திலான அந்த உள்ளம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் பாவியுடைய உள்ளமாக மாறிவிடுகிறது. அப்படி மாறிவிட்டால் கல் பூசி மோஜஹஸா, அது எப்படி ஆகிவிடும் சொன்னால், ஒரு குடுவையை சொல்கிறாங்க, ஒரு ஜக்கு இருக்கு, அந்த ஜக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் கல் பூசி முஜஹிய, அது கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அமான கஃபஹு, அப்படி இல்லைன்னு சொன்னால் அது கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. ஒரு கப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது இப்படி தலைகீழாக வைக்கப்பட்டாலோ அல்லது இப்படி சாய்ந்த நிலையில் வைக்கப்பட்டாலோ, அப்படி வைக்கப்பட்டுட்டா அதில் தண்ணி ஊற்று, அதுக்குள்ளே தண்ணி ஏறுமா? ஒரு சாய்ந்த நிலையில் இருந்தாலும் அதில் முழுமையாக அந்த தண்ணி ஏறுமா? அவ்வளோ அழகாக விளக்குறாங்க பாருங்க ரசூல். இதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, அப்படி ஆகிவிட்டதுன்னு சொன்னால் லா யஅரிஃபு மௌரூஃபன், எந்த நன்மையும் அந்த உள்ளத்துக்கு தெரியாது. எப்படி கவிழ்த்து வைக்கப்பட்ட கப்பில் நாம் போய் தண்ணியை ஊற்றினாலும் அந்த கப்புக்குள்ளே போய் சேராதோ, அது மாதிரி என்னதான் பயான் செஞ்சாலும் சரி, எவ்வளோ நல்ல உபதேசங்கள் செஞ்சாலும் அந்த உள்ளத்துக்கு இது நன்மைன்னு போய் சேரவே சேராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி வலா யுன்கிரு முன்கரன், அந்த உள்ளத்திற்கு ஒருபோதும் என்ன செய்யாது, இது தீமைன்னு சொல்லப்பட்டாலும் தீமை மாதிரி நினைக்க மாட்டான். சில ஆட்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் செய்யக்கூடியது தீமை என்று அவருக்கு எத்தனை முறை சொல்லப்பட்டாலும் சரி, அந்த தீமையிலே அந்த மனுஷன் நிலைத்திருப்பான். அந்த தீமையை விட்டு ஒருபோதும் விலகவே மாட்டான். என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, ஒரு தீமையை வெறுக்காம அந்த தீமையை பற்றி பிடித்ததனுடைய விளைவு, அந்த தீமையிலே அவன் அப்படியே மாறி மாறி என்ன செய்கிறான் என்று சொன்னால், எவ்வளவு நன்மையான காரியங்களை எடுத்து சொன்னாலும் அந்த உள்ள அதை ஏற்றுக்கிற மாட்டேன். என்னதான் தீமைன்னு சொல்லி அந்த உள்ளத்துக்கு எடுத்து எடுத்து சொல்லப்பட்டாலும் அது தீமைதான் என்று சொல்லி வெறுத்து ஒதுங்கவும் மாட்டேங்கிறது. இப்படியாக மாறிவிடுவோம். இல்லா மா உஸ்ரிப மின் ஹவாஹு, அவன் தன்னுடைய மனேச்சையை பின்பற்றக்கூடியவனாக அப்படி என்ன செஞ்சு விடுவான், மாறி விடுவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் அபூ ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். எவ்வளோ அற்புதமான செய்தி பாருங்க. பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை வேறு ஒரு வார்த்தையில் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான். குர்ஆனில் அல்லாஹ் சத்தியமிட்டு பேசக்கூடிய ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அப்படி அல்லாஹ் அஷம்ஸ் என்று சொல்லக்கூடிய சூரியன் என்ற அந்த அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 11 விஷயங்கள் மீது சத்தியம் செய்து கொண்டே வரலாம். அப்படி செய்து கொண்டே வரக்கூடிய இறைவன் அதில் ஒரு இடத்தில் சொல்கிறான், வன்னஃப்ஸி வமா ஸவ்வாஹா, உள்ளத்தின் மீது நாம் சத்தியம் செய்கிறோம். ஒரு மனிதனுடைய ஆத்மாவின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்லி தருகிறான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அந்த உள்ளத்திற்கு நன்மையும் தீமையும் நம்ம எடுத்து காட்டினோம். இதெல்லாம் நன்மை, இதெல்லாம் தீமை, இதை சொல்லிட்டோம்ங்கிறான். இந்த வசனத்தை நம்ம விளங்குவதாக இருந்தால் இன்னும் நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்கிறாங்க, அல்லாஹ்வும் குர்ஆனில் சூரா அஹ்ராஃப் என்ற 7வது அத்தியாயத்தில் ஆதமுடைய முதுகில் இருக்கும் பொழுதே உங்களிடத்தில் நம்ம உடன்படிக்கை எடுத்து விட்டோம்னு அல்லாஹ் சொல்கிறான். உன்னை படைச்சது யார்? அல்லாஹ் அதெல்லாம் தெளிவுபடுத்திட்டான். யார் உங்களை படைச்சா? நீ தான் என்னுடைய அல்லாஹ். எல்லாமே நம்ம அல்லாஹ்ட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். எது நன்மை எது தீமை எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டு விட்டது. அதை அல்லாஹ் இன்னொரு இடத்துல எப்படி நமக்கு சொல்லி தர்றான், உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் நன்மை எது தீமை எது என்பதை நம்ம கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இது அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டான். உள்ளத்தை வடிவமைச்சது நான் தான், அந்த உள்ளத்துக்கு எது தீமை எது நன்மைங்கிறதையும் நான் தான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கத அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விட்டாரோ அவர் வெற்றி பெற்று விடுவார். வக்கது ஹாஃப மன் தஸ்ஸாஹா, யார் அதை களங்கப்படுத்தி விட்டாரோ, இந்த கருப்பு உள்ளமாக ஆக்கி விட்டாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வேறு வேறு சில செய்திகளை நம்ம பார்க்கும்பொழுது எப்படி சொல்கிறாங்க, இன்ன ஃபில் ஜஸதி முபக்கா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு உடலில் ஒரு சதை கொண்டு இருக்கிறது, ஒரு பகுதி இருக்கிறது,
அது சீர்பட்டு விட்டால் மொத்த உடலும் சீராகிவிடும், அது பாலடைந்து விட்டால் மொத்த உடலும் பாலாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் கல்வி என்று என்ன செய்கிறாங்க, உள்ளத்தை சொல்லி காட்டுறாங்க. அப்போ உள்ளம் சீர்பெற்றால்தான் நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் சீர்படும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் மிக அற்புதமாக நமக்கு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சில தீமை செய்யக்கூடிய மக்களிடத்தில் நீங்கள் போய் பாருங்களேன். ரமலானுடைய காலமாக இருக்கும். ரமலான்கிறது எப்படிப்பட்ட காலம் நம்மளாம் விளங்கி வச்சுருப்போம். ரமலான்கிறது அல்லாஹ்வுடைய அருள்புரிய காலகட்டம். ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட சில நன்மை செய்யாமல் இருப்பாங்க. தொழ மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க. உலகத்தில் உள்ள ஏதாவது சாக்கு போக்குகளை, சில காரணங்களை சொல்லி சொல்லி அதிலிருந்து அப்படியே விளங்கிட்டே போவாங்க. சரி, நன்மை தான் செய்யலை, அந்த காலத்தில் தீமை செய்யாமலாவது இருக்கணும்ல. அப்போ தான் என்ன செய்வார், ஒரு தொலை போய்கிட்டு இருப்போம், முன்னாடி அப்படி சிகரெட்டை ஊதி என்ன வேலை எல்லாம் போக்கத்தை ஏதோ தொலை போகிறான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த முக்கில் இருந்துக்கிட்டு இன்ன பிற மார்க்கத்திற்கு முரணான மது அருந்துவது இது போன்ற பாவங்களை அந்த காலத்திலும் செய்து கொண்டிருப்பார்கள். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் எப்படி சொல்கிறாங்க, அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு பதியப்பட்டு விட்டால், அந்த பாவம் பதியப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது கசது குழு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வது போன்று அல்லாஹ் வேற ஒரு வசனத்தில் நமக்கு எப்படி சொல்கிறான்னா, சூரா அன்ஆம் என்ற 6வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 43, 44வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த உள்ளம் எப்படி ஆகிவிடுன்னு சொன்னால் ஒரு தீமையிலே நீடித்து போய்விடும். நம்முடைய வசனங்களை, உபதேசங்களை அவர்கள் மறந்துவிட்டால் அவர்களுக்கு ஏனைய மற்ற வாசல்களை நாம் என்ன செஞ்சிருவோம், அவ்வாபக்குள்ள செய்யும், ஏனைய எல்லா வாசலும் நாம் திறந்து விட்டு விடுங்கிறோம். அப்போ இந்த தீமை என்பதை ஒரு மனிதனுடைய உள்ளம், குறிப்பாக ஒரு மூமினுடைய உள்ளம் எப்படி பார்க்க வேண்டும் சொன்னால் வெறுத்து பழகக்கூடியவங்களா இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தௌஹீத் வட்டாரத்தை எடுத்துக்கோங்க, மற்ற ஏனைய மற்ற விஷயங்களை பேச வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, நபி அவர்கள் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டுக்கோப்போடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த ஓரிரை கொள்கையின்பால் நாம் செயல்படக்கூடியவனாக இருக்கிறோமே. நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய விஷயங்களா என்ன, ஒரு தீமை அப்படின்னு சொன்னால் அதை எப்படி பார்க்கணும், வெறுத்து பழகும். ஒரு தீமைன்னு சொன்னால் அதை வெறுத்து ஒதுங்குவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய அம்சமாகவே சொல்லி காட்டுறாங்க. அதாவது 3 விஷயங்கள் யாருடைய உள்ளத்தில் அமைந்து விட்டதோ அவர் என்ன ஆகிவிட்டார், ஈமானுடைய சுவையை உணர்ந்தவராகி விடுகிறார். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த தீமையை சொல்கிறாங்க தெரியுமா, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை நெருப்பில் தூக்கி போடுவதை கொண்டு அவள் வெறுக்க வேண்டும். அதை வெறுக்கணும், வெறுத்தால் தான் அதை விட்டு விலகும். ஒரு காரியத்தை வெறுத்து ஒதுங்கினால்தான் அந்த பக்கத்தை நம்ம போகவே மாட்டோம், ஒருபோதும் அதற்கிட்ட செயல்படவே மாட்டோம். அல்லாஹ் குர்ஆனில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பற்றி பேசிக்கிட்டே வர்றாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன அறிவுரைலாம் எடுத்து பாருங்க. அல்லாஹ் தொழ வேண்டும், நன்மையாக தீமையை தடுத்து இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அந்த அறிவுரை எப்படி புரிய வைக்கிறாங்கன்னு சொன்னால், நீ மக்களை விட்டு உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாத, கருவமாக நடக்காத என்று சொல்லிட்டு வரும் பொழுது அருவருக்கத்தக்க வார்த்தை, அதாவது சத்தத்திலே கேவலமான சத்தம் சொன்னால் கழுதையுடைய சத்தம், இதை சொல்லிட்டு வரும்போது வெறுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, இதைத்தான் மார்க்கம் நமக்கு எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு பாவம்னு வந்தால் வெறுத்து பழகும், அதை விட்டு வெறுத்து ஒதுங்கினா தான் எந்த பாவமாக இருக்கணும், பொய் இது பேசக்கூடாதுன்னு அதை விட்டு வெறுத்தால்தான் அந்த பாவத்தின் பக்கம் நம்ம போக மாட்டோம். இப்போ இன்றைக்கி இப்படியான ஒரு சில புரிதல் இல்லாதனால தான் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு சொன்னால் சில விஷயங்கள் அப்படி உள்ளங்கள் சரிகாண ஆரம்பித்து விட்டுகிறது. மார்க்கத்தில் சில விஷயங்களுக்கு வியாக்கியானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எல்லாரும் உலமாக்களாக மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையும் பார்க்கப்படுகிறது. காது குத்து சம்மந்தம் எடுத்து பாருங்களேன். இந்த ஒரு இஸ்லாமில் எளிய மார்க்கம்னு வச்சோம்னு சொன்னால் பல தடவை இந்த கேள்விக்கு பதில் சொல்லப்பட்டாலும் திரும்ப திரும்ப இந்த கேள்வி முன்வைக்கப்படும். காது குத்தலாமா, ஏங்க அப்படி பழகிட்டாங்க மக்கள் மத்தியில். எப்படி ஆகிடுச்சுன்னா காது குத்துனா பிள்ளைக்கு அழகாக இருக்குது இப்படிங்கிற பழகுறதுனால இந்த கேள்வி திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு எளிய மார்க்கத்தில் எப்படியாவது வாங்கி தவறி கூடுந்தான் அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களாங்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க, அந்த கேள்வியை முன் வச்சுட்டே இருப்பாங்க. குர்ஆனுடைய வசனம் நேரடியாக சொல்லுது, அதாவது அல்லாஹ் அமைத்த அந்த உருவ அமைப்பில் எந்த ஒரு சிதைவை ஏற்படுத்தக்கூடாது. உள்ள எப்படி தேடுது, ஒரு விஷயம் தவறுன்னு புரியலை அப்படின்னு சொன்னால் அதை சரி காண்பதற்கு எப்படிலாம் தேடுறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பயான் பண்ண உடனே காதில் இருந்தெல்லாம் பெண்கள் எடுத்து போட்டாங்கன்னு வருதே, அப்படி இப்படி போட்டிருப்பாங்க. சரி, அப்படி ஒருவேளை அந்த காதில் இருந்து போட்டாங்கன்னு ஹதீஸில் வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சுருக்கணும்ல, ஓட்டை போடாதீங்கன்னு ஏதாவது தடை செஞ்சுருக்கணும்ல. அப்படி ஒரு செய்தியே இல்லையே. எல்லாத்துக்கும் விளக்கம் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு விளக்கம் சொன்னார்களா? ஆய்வு பாருங்கள், எங்கே போகுதுன்னு பாருங்கள். ஒரு விஷயம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது குர்ஆனில் ஒரு விஷயம் நமக்கு தடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது எப்படி வெறுக்கணும், அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான்,
அதாவது அல்லாஹ் படைத்த அந்த படைப்பிடங்களில் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அந்த உருவத்தை சிதைக்க மாட்டார்கள். சைத்தானுடைய வேலை என்ன, அந்த உருவத்தை சிதைக்கிறத செய்வான். சைத்தான் வந்து அல்லாட்ட வந்து அந்த இதை கேட்கும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாட்ட வந்து கேட்குறான், அவனுடைய அடியார் இடத்துல நான் போவேன், பல சேட்டைகளை செய்வேன், அவங்கள வந்து உருவத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு நான் பேசுவேன், அவங்களுடைய காதில் அறுக்க செய்வேன், இப்படிலாம் சொல்லிட்டு வரும் பொழுது இந்த வசனத்தை எப்படி விளங்குறாங்க பாருங்க. ஒரு விஷயத்தை தவறுனா அதாவது மார்க் அடிப்படையில் சரிகாண வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒருத்தர் ஒரு ஆய்வு செய்கிறார், அந்த ஆய்வின் அடிப்படையில் அவர் தவறாக முடிவு எடுத்துட்டாருன்னா அதுக்கு ஒரு நன்மை தான், அது சரியாகிவிட்டால் 2 நன்மை, மாற்றுக்கருத்து இல்லை. எப்படி சொல்கிறாங்க, எல்லாரும் மார்க்கத்தை ஆய்வு செய்ய வேண்டும், மார்க்கம் அப்படித்தான் வலியுறுத்துகிறது. ஆனால் இதே சந்தர்ப்பத்தில் இதை பற்றியான ஒரு புரிதல் மிக தெளிவாக சொன்ன பிறகு கூட இது எப்படி எடுக்கிறது, அது வந்து அல்லாஹ் கால்நடைகளுடைய காதுதானே சொல்லியிருக்கிறான். கால்நடைகள் இருக்குல்ல, கால்நடைகளுடைய காதுகளை அவர்கள் சேதப்படுத்துவார்கள், நான் இப்படி தூண்டுவேன் சைத்தான் சொன்னதை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறான். அப்போ இதை வசனத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், காதை தானே, அதாவது கால்நடைகளுடைய காது தானே சேதப்படுத்தக்கூடாது, மனுஷங்க அதை சேதப்படுத்தக்கூடாது வருதா? எப்படி பாருங்கள், எப்படி உள்ளம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஒரு விஷயம், ஒரு தப்பை சரி காண்பதற்கு குர்ஆனுடைய வசனங்களை எப்படியெல்லாம் வளைக்கிறாங்க. இன்றைக்கி எப்படி சேக்கப்துல்லா ஜமாலி போன்ற குரூப்புகள் வந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த இணை வைப்புக்கு குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் சாதகமாக மாற்றிக்கொள்கிறார்களோ, அது போன்று இன்றைக்கு தௌஹீத் வட்டாரத்தில் இருந்து கொண்டு நடக்கக்கூடிய விஷயம் என்ன, இப்படி அது வந்து அது எப்படி தவறாகும். அதுக்கப்புறம் பிறந்தநாள் கொண்டாடுவது, இப்படி கேக் வெட்டுற கலாச்சாரத்தில் இன்றைக்கி வந்து புதுசாக நுழைஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்படி குர்ஆன் வசன ஹதீஸ்களையும் உறுதிப்பாட்டோடு மிக வீரியமாக பற்றி பிடித்தோமோ, இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் ஒரு முன்பின் ஏதோ ஒரு நமக்கு இடையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் சரி காணக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி உள்ளே போகுது அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அஹமது என்ற ஹதீஸில் வரக்கூடிய இந்த செய்தியை ஒரு முஸ்லீம் உள்ளத்தில் ஆழமாக பதியணும். ஒரு தீமன் வந்துட்டால், ஒரு தீமன் புரிய வைக்கப்பட்டு விட்டால் அதில் வந்து மிக தெளிவாக அது தீமனே நம்ம வெறுத்து உருவக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளம் சீர்பெற்றால்தான் மொத்த உடலும் சீர்படும். உள்ளம் சருகி விட்டது என்று சொன்னால் மொத்த உடலும் அதில் என்ன செஞ்சிடும், ஆட்டம் கண்டு விட்டுரும். அது மாதிரியான நிலையில் தான் இன்றைக்கி திருமணத்தில் பாருங்கள், வலிமா விருந்துங்கிற பேரில் எப்படி செய்கிறாங்க, அன்னைக்கு ஆடு கொடுக்க சொன்னாங்கன்னா அப்போ அன்றைக்கு இருந்தது ஆடு தான், அப்போ இப்படி எப்படி போகலாம், இந்த மாதிரி சிந்தனைகள் எப்படி போகுது. ஒரு தவறை நியாயப்படுத்துவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மனைவியுடைய திருமணத்தில் ரசூல் என்ன செஞ்சாங்க, சில மக்களை அழைத்து கிட்டத்தட்ட 300க்கும் 400க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் வந்து சாப்பிட்டார்கள் என்று வரக்கூடிய ஒரு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யப்பட்ட முஅஜிஸா, அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு அற்புதம். உணவில்லாத நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்களுக்கு வயிறார உணவளிப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வையும் சேர்த்து ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தையும் சேர்த்து என்ன செய்கிறது, ரசூல் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டுருக்காங்கல்ல, அப்போ நாங்களும் போடுவோம். இன்றைக்கி அதில் வந்து நம்ம மக்களை மாற்றவே முடியாத ஒரு நிறைய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன காரணம், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அது எளிமையாக பண்ணால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குது, இதோடு நின்றுக்கிறோமே அப்படின்னு இல்லை. ஒருத்தர் போட்டி போட அல்லாஹ் எப்படி சொல்கிறான், நன்மையான விஷயத்தை சொல்லும்போது ஃபஸ்தபிகுல் ஹைராத், நன்மையில் நீங்கள் விரைந்து செயல்படுங்க. ஒருத்தர் 1000 ரூபாய்க்கு வலிமா விருந்தை சுருக்கமாக செஞ்சான்னு சொன்னால் அதை விட சுருக்கமாக செய்து நான் அல்லாஹ்வுடைய இந்த திருப்தியை பெறுவதில் நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று தான் ஒரு மூமினுடைய செயல்பாடு இருக்கணுமே தவிர, இதில் நேராக வந்து என்ன செய்யக்கூடாது, அதான் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்லி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அல்லாஹ்வுடைய பரக்கத்துன்னா அதுக்கு அடுத்த பேச்சுக்கு என்ன இருக்குது, அல்லாஹ்வுடைய திருப்தி இதுதான் என்று சொன்னால் அதுக்கு அடுத்து ஒரு மூமினுடைய விஷயம் என்ன இருக்குது. அல்லாஹ் குர்ஆன் அப்படி தான் மூமினுடைய பண்புகளை பற்றி அழகாக சொல்கிறான். இதா கலல்லாஹு அம்ரன் அயக்கூலு லஹு கைரத்தம் மின் அம்ரி, அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு காரியம் குறித்து முடிவு செய்துட்டாங்கன்னு சொன்னால் அதில் நம்பிக்கை கொண்ட எந்த மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுய விருப்பம் கொள்வது என்பதே இல்லை. மனைவி செய்வாங்க வேலையே இல்லைன்னு மார்க்கம் சொல்லுது. அப்போ இந்த அளவிற்கு மார்க்க விஷயத்தில் இது இப்படியே நிறைய கோடிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நபியின் மொழியின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், இது இன்னொரு செய்தியில் கூட சொல்கிறாங்க, உள்ளம் என்பது பாலைவனத்தில் கிடக்கக்கூடிய இறங்குகளை போன்று. எவ்வளோ அற்புதமான உதாரணம் சொன்னாங்க. ஒரு காற்று வந்தால் என்ன செய்யும், நினச்ச இடத்துக்கு போகும். காற்று எங்கெல்லாம் தூக்கிட்டு போதோ அப்படி பேர் அதுக்கு உள்ளத்தை அதோடு ஒப்பிட்டு சொல்லி காட்டுறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை ஜவாமிஉல் கலிம் ஒரு வார்த்தை தான், அதில் பல அர்த்தங்கள் இருக்குது. எவ்வளோ அற்புதமாக புரிய வைக்கிறாங்க. உள்ள இன்னைக்கு இதை சரி காணும், அதிலே உறுதியாகிடுவான். அடுத்து அப்படி என்ன செய்வான், ஒவ்வொரு தவறுகளாக அதை வந்து இதெல்லாம் பெரிய விஷயமா. ஒரு சீரட் அடிக்கான்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு அடிக்கும் போது மனசு உறுத்தும். அடுத்தது அதை பழகிட்டான்னு சொன்னால் அப்புறம் அப்படியே அது கண்டினியூஸ் ஆகிடும். ஒரு தொழுகை சுபு தொழுகை விட்டுட்டோம், ஒரு நாளைக்கு வருத்தம் உள்ளத்தை ரணமாக்கும், இப்படி விட்டுட்டோமே. அடுத்து என்ன செய்யும், நாளைக்கு அடுத்த நாளைக்கு அப்படியே அப்புறம் வாழ்க்கையிலே சுபு தொழுகை இல்லாமல் ஆகிடும். இப்படி இல்லாமல் ஒரு உள்ளம் என்பது
அது எப்படி கட்டி அமைக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு தீமையை தீமையாக பார்த்து அதில் இருந்து அதை வெறுத்து பழகணும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை நம்ம பக்குவப்படுத்திக் கொள்ளலாம். அப்பந்தான் அல்லாஹ் சொல்வது போன்று அந்த உள்ளத்தை களங்கப்படுத்தாமல் யார் அதை பரிசுத்தப்படுத்துகிறார்களோ அவர் வெற்றியடைந்தவர் என்று. அப்படிப்பட்ட வெற்றியை நோக்கி நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை எப்பொழுதும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் செய்வது, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய பேச்சு, என்னுடைய ஒழுக்கம் எல்லாத்தையும் நான் சரியாக இருக்கிறேனா என்பதை ஒவ்வொரு அசைவிலும் சிந்தித்து செயல்படக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளம் சார்ந்த பல்வேறு பிரார்த்தனைகளை கேட்குறாங்க. என் உள்ளத்தை உனக்கு கட்டுப்பட்டு வையாலாம், என்னுடைய உள்ளத்தை நீ மாத்திராதே யாழ்லா. எவ்வளோ அற்புதமாக அந்த வார்த்தை கேட்குறாங்க. அப்போ உள்ளம் சார்ந்து நிறையவர்கள் கேட்கக்கூடிய பல்வேறு பிரார்த்தனைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற பிரார்த்தனைகளும் அதிகமாக செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.